சிபிஐ பொள்ளாச்சி வழக்கை கையாண்டதில் மிக இரகசியமாக இந்த வழக்கு விசாரணைகள் நடந்திருக்கின்றன. இதில் 8 பெண்கள் தைரியமாக சாட்சி சொல்லியிருக்கிறார்கள். இந்த 8 பேர் மட்டுமல்ல, மொத்தம் பாதிக்கப்பட்ட பெண்கள் பலர். இதில் இந்த பெண்களுக்கு 85 லட்சம் ரூபாய்க்கு மேல் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. இது பாதிக்கப்பட்ட பல பெண்களை ஊக்குவிக்கும் ஒரு விஷயமாக இந்த தீர்ப்பு அமைந்துள்ளது. இதனால் அந்த விவகாரத்தில் உண்மையில் பாதிக்கப்பட்ட பல பெண்கள் சாட்சி அளிக்க தயாராகி வருகிறார்கள். பல புதிய சாட்சிகள் இந்த வழக்கில் உருவாகியுள்ளது. பல புதிய சாட்சிகள், புதிய திருப்பங்கள் ஆகியவை உருவாகி இருப்பதால் இந்த வழக்கை மறுபடியும் ஒரு கூடுதல் குற்றப்பத்திரிகையை சிபிஐ தாக்கல் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை பெரிதாக எழுந்துள்ளது. ஆகவே சிபிஐ மீண்டும் இந்த வழக்கை புலன் விசாரணை செய்யும் என்கிற நிலை ஏற்படுவதற்கான சூழல் உருவாகி உள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் அடுத்து என்ன நடக்கும் என்ற வியூகம் கேள்வியாகவே எழுந்திருக்கிறது. இப்பொழுது வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது வெறும் 9 குற்றவாளிகள் மட்டும்தான் தவறு செய்தார்கள் என்கிற ரீதியில் இருக்கிறது. இந்த 9 குற்றவாளிகள் 250 பெண்களை, 1000க்கும் மேற்பட்ட வீடியோக்களை எப்படி இவ்வளவு ஃப்ரீயாக கிட்டத்தட்ட 2014 5 வருடங்கள் எப்படி எடுத்திருக்க முடியும் என கேள்வி எழுந்துள்ளது. இதற்கான விடையை சிபிஐ கண்டுபிடிக்க தவறிவிட்டது. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சதித்திட்டம் என்ன? மிகப்பெரிய விஐபிக்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா என்கிற கேள்வியை பொதுமக்கள் இப்பொழுது எழுப்பத் தொடங்கிவிட்டார்கள். ஆகவே இது குறித்து விரைவில் உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் வழக்குகள் தொடர்வதற்கு சமூக ஆர்வலர்கள் தயாராகி வருகிறார்கள். பொள்ளாச்சி வழக்கு அரசியல் ரீதியாக பல விளைவுகளை ஏற்படுத்தி வருகிறது. இந்த வழக்கில் திமுக ஆட்சி காலத்தில் மிக சரியாக சாட்சி சொல்பவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டதால் இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது என திமுக பெருமை கொள்கிறது. அதே நேரத்தில் இது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த மிகப்பெரிய கொடூரம். இந்த கொடூரத்திற்கு நியாயம் இன்னும் கிடைக்கவில்லை என திமுக சொல்கிறது. இதில் சம்பந்தப்பட்டவர்கள் யார்? இதில் சம்பந்தப்பட்ட விஐபி யார்? இவ்வளவு பெரிய கொடுமைகளை, இத்தனை பெண்களை சீரழித்த இந்த 9 பேர் கொண்ட கும்பலில் பெரும்பாலும் இடம்பெற்றிருப்பது அதிமுகவின் ஆதரவாளர்களே. அருளானந்தம் யார்? அருளானந்தம் அதிமுக நிர்வாகி. அது மட்டுமல்ல, இன்று மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்கு உள்ளான பார் நாகராஜன், கிருஷ்ணகுமார் ஆகியோர் ஏன் இந்த வழக்கில் சேர்க்கப்படவில்லை? இவை எல்லாற்றையும் விட பொள்ளாச்சியின் முக்கிய விஐபியான பொள்ளாச்சி ஜெயராமனின் மகன் இந்த குற்றச்சாட்டில் ஈடுபட்டார் என இந்த வழக்கின் ஆரம்பத்திலேயே மிகப்பெரிய செய்திகள் வெளியாகின. அவர் ஏற்கனவே சுரேகா என்கிற பெண்ணை குரூப் செக்ஸில் ஈடுபட்டு அந்த பெண் காரிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக ஒரு வழக்கு பதிவாகி இருக்கிறது. ஆகவே அவரை ஏன் இந்த வழக்கில் சேர்க்கவில்லை என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது. இதில் சிறிய குற்றவாளிகளான 9 பேர் சிக்கி மிகப்பெரிய திமிங்கலங்களும் சுறாக்களும் தப்பித்து போய்விட்டன என்கிற குமரல் பொதுமக்களிடம் கேட்கிறது. இதை வலியுறுத்தி இதில் மிகப்பெரிய குற்றவாளிகள் சிக்க வேண்டும் என போராட்ட களத்தில் குதிப்பதற்கு ஜனநாயக மதர் சங்கமும் மற்ற அமைப்புகளும் தயாராகி வருகின்றன.